வணக்கம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் 2025ஆம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த முயற்சி நிறைந்த பயனை தர வேண்டுமாக இருந்தால் நீங்க அதிக கல்வியுடன் கற்க வேண்டும் என்றது நான் பல தடவை கூறியிருக்கிறேன். அந்த வகையில நான் உங்களுக்கு ஒரு திருக்குறளை அறிமுகம் செய்திருந்தேன். அதாவது அந்த திருக்குறளுக்கு கருத்து என்னென்றால், அதாவது வகுப்பறையில் நன்றாக கற்கின்ற மாணவன், வகுப்பறையில் கற்பிப்பதை விளங்கிக் கொள்ற மாணவன் திருப்பி ஆசிரியரிடம் அதை ஒப்புவிக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருப்பான். இங்க படிக்கிறத மட்டுமில்ல, பிள்ளைகள் படித்தது நன்றாக புரிந்து கொண்டு திரும்ப ஆசிரியரிடம் அதனை கூறக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக மாற வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க வகுப்பில கற்பது முழுக்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அதை நீங்க பின்பற்றினால் நல்ல பெறுபேறு உங்களுக்கு கிடைக்கும் என கூறிக்கொண்டு, நான் இன்று வெற்றிக்கணி இதழின் 2வது இதழின் வினாத்தாள் 1 கடைசி பக்க வினாக்களுக்கு விடை காணும் வழக்கங்கள் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கின்றது. அதனை நான் கற்பிக்கின்ற போது நீங்க கவனமாக அதை பின்பற்றும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அதனை நான் இப்ப தெளிவாக விளங்கப்படுத்துகின்ற போது இங்கு கவனிக்கும். அதாவது இது வெற்றிக்கணி என்கின்ற இதழின் வினாத்தாள் 2 வினாத்தாள் மாதிரி பரீட்சை 2 வினாத்தாள் 1 கடைசி பக்க வினாக்கள். சரி, இதை பார்த்து விட்டோம் என்றால் 2வது பயிற்சி தாள்ல 1வது வினாத்தாள் 1 பார்த்து முடித்தது எங்களுடைய பொறுப்பாக முடியும். சரி, இதை பார்ப்போம். சட்டையிட்டு பார்ப்பேன், தொப்பியிட்டு பார்ப்பேன், பொட்டுமிட்டு பார்ப்பேன், பூவணிந்து பார்ப்பேன். இது பயிற்சி புத்தகத்துல உள்ள ஒரு பாடலின் பகுதி. இது நீ யாருக்கு இவைகளை இட்டு பார்ப்பாய் என கேட்கப்படுகின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், அந்த பாடல் என்ற கருத்து சட்டை போட்டு தொப்பியிட்டு பொட்டுமிட்டு பூவணிந்து பார்க்கிறது ஒரு குழந்தை இன்னொரு பொம்மையை செய்கின்றது என்பது புரிந்திருக்கும். அப்ப பாடல் என்ற கருத்தை கொண்டு நாங்கள் விடையளிக்கின்றோம். பொம்மை என்பது 2வது விடை, பொருத்தமான விடை. இது நாங்கள் 36வது கேள்விக்கு போவோம். உருக்கோலத்தில் உள்ள வெற்றிடத்திற்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. இங்கே 3 உருக்கோலங்கள், ஒரு உருக்கோலன் 2வது 3வது 4வது தான் கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த முதல் 1 2 3 இடையில உள்ள ஒற்றுமை வேற்றுமை தொடர்புகளை இனங்காணுபவமாக இருந்தால் 4வது எதிலே எந்த விடை என்பதை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கோ. இந்த கேள்வியிலே கேட்கப்பட்ட விடயம், இந்த முதலுரு 2வது 3வது மாற்றத்தின் படி உருக்கோலத்தில் உள்ள, உருக்கோலம் என்றால் இந்த உருக்கள் வடிவங்கள் மாறுபடுகின்ற கோலத்தின்படி வெற்றிடத்துக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. அப்ப இந்த மாதிரி வினா வந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் ஒரே பார்வையில பார்க்க முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு உருவின் மாறுபாடை பார்ப்போம். ஏனென்றால் அப்படி பார்த்தா தான் நாங்கள் இலகுவாக விடை காண்பது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும், இதுல 4 திசைகள்லையும், அதாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வலம் சொல்லியாக நான் திசைகளை சொல்றேன். அதாவது மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில வலம் சொல்லியாக சொல்றேன். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப இந்த 4 முதல் வடிவத்துக்கு இருக்கின்ற 4 உருக்களும் 4 வடிவங்களும்
எவ்வாறு மாறுகின்றது என்பதை பார்க்கிறதுக்கு நாங்கள் நான்கையும் ஒரே தடவையில உப்பு நோக்காம ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த முக்கோணத்தை எடுப்போம். இது முதல்ல வடக்கு திசையில இருக்கின்றது. அடுத்ததுல பார்க்கின்றோம் மேற்கு திசையில இருக்கின்றது. அடுத்ததுல பார்க்கின்றோம் தெற்கு திசையில இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இங்கே புரிகின்றது இது எவ்வாறு மாறுபடுகின்றது என்றால் வலம் சுழியாக அல்ல. வடக்கு திசையில இருந்தது இடஞ்சுழியாக இரண்டாவதுல இங்க வந்தது. முதலாவதுல வடக்கு திசையில இருக்கிறது. அடுத்தது இடஞ்சுழியாக தெற்கு திசையில வந்தது. மூன்றாவது இங்க தெற்கு. இங்க பாருங்க வடக்கு மேற்கு தெற்கு. அப்ப அடுத்தது எங்களுக்கு தெரியும் கிழக்கு திசையில தான் வரும். இது இங்க போகும். அப்ப இந்த ஒன்றை வைத்தே நாங்க உடனடியாக அப்படியே கண்டுபிடித்து விடலாம். ஏன் இந்த முக்கோணம் முதல்ல வடக்கு திசையில இருக்கின்றது. பாருங்க முதல்ல இந்த வட்டங்கள் முக்கோணம் முதல்ல வடக்கு திசை, இரண்டாவது மேற்கு திசை, மூன்றாவது தெற்கு திசை, நாலாவதுல கிழக்கு திசையா வருகின்றது என்றால் இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப விடையை நாங்க தெரிவு செய்த பிறகு மற்றவற்றை ஒப்பிட்டு பார்க்கலாம். நாங்க இதுல என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த முக்கோணத்தின் மாறுபாடுகள் முதல்ல முக்கோணம் இங்கே இருந்தது, பிறகு இங்கே இருந்தது இரண்டாவது, அடுத்த மூன்றாவது இங்கே இருந்தது, நாலாவது இங்கே இருக்கிறது. இது ஒன்றுதான் விடை, இது பொருத்தம் இல்லை. அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. இப்ப நாங்க மற்ற உருக்களை ஒப்பு நோக்கினால் இந்த வருஷத்தை எடுத்துக்கொள்வோம். மேற்கு பக்கமாக அதுவும் இடஞ்சுழியாக இங்க வந்திருக்கின்றது, அடுத்து இங்க வந்திருக்கின்றது. அப்ப அடுத்ததாக இங்க இருந்து இங்க வந்திருக்கும். சரி, பொருத்தமாக இருக்கின்றது. அதே மாதிரி சதுரத்தை பார்த்தால் சதுரம் இப்படியாக வந்திருக்கு, அடுத்து இப்படி வந்திருக்கு, அப்ப அடுத்து இப்படி வந்திருக்கும். அப்ப சதுரம் என்பது இங்க இருக்கிறது, சாரி இங்க இருக்கிறது, அடுத்ததா இங்க வந்திருக்கும். அப்ப சரி, அதே மாதிரி தான் வட்டமும் மாறப்படுகின்றது. இடஞ்சுழியாக காட்பகுதி ஒரு வட்டத்தின் காட்பகுதியை நகர்கின்றது. இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இனி நாங்கள் அடுத்த 37வது வினாவை பார்ப்போம். இக்கோலத்தில் ஏபி ஆகியவற்றுக்கு பொருத்தமான எண்கள் முறையே. இங்கே ஒரு சாய் சதுரம் 2 முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டு அதுக்குள்ள எண்கள் தரப்பட்டிருக்கு. அந்த எண்களுக்கு இடையில வட்டத்தில அதிலையும் இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது. இப்ப நான் எண் என்பது இலக்க எண்களையும், இலக்கம் என்பது ஒரு இலக்கத்தை இலக்கம் என்று சொல்றேன். சரி, அப்ப இதற்கு ஏற்ப ஏபி ஆகியவற்றுக்கு பொருத்தமான எண்கள் முறையே என்று கேட்கப்படுகின்றது. ஏ என்பது இங்கே இருக்கின்றது, பி என்பது இங்கே இருக்கின்றது. அப்ப இதுல முதலாவது நாங்கள் முறையே என்று கேட்கப்பட்டபடியால் ஏ இந்த பெருமதியைத்தான் கண்டுபிடித்தால் வேண்டும். இப்ப ஏ இந்த பெருமதியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல 22 இருக்கு. அடுத்தது என்னன்னு தெரியாது, அடுத்தது 17 இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இனி இங்கால உள்ள கணிப்புகளை செய்து தான் இந்த ஏ கண்டுபிடிக்க வேண்டும் என்றதால நாங்கள் இதை இடமிருந்து பலமாக கணிக்காமல் பலமிருந்து இடமாக கணித்தால் மிக இலகுவாக விடை கிடைத்துவிடும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஏ இந்த பிரமாணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க முதல் நிலையில இருந்து 2ஆம் நிலைக்கு செல்கின்ற மாறுபாடை விட இங்கே, அதாவது இடமிருந்து பலமாக இது இடது பக்கம், இது வலது பக்கம், இப்படியாக நாங்கள் கணிக்கிறதை விட பலமிருந்து இடமாக கணிக்கிறது ஏ இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அப்ப நாங்க பார்க்கிறோம் 2 6ஓட என்ன செய்தாலும் 8 வரும் கூட்டப்படுது. 8 5ஓட கூட்டப்பட்டால் 13 கூட்டப்படுது. 13ஓட 4ஐ கூட்டினால் 17, 17ஓட 3ஐ கூட்டினால் 20. அப்ப இந்த பெருமானம் 20 என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்ப நாங்க இந்த பெருமானம் முறையே என்றால் இது பொருந்தாது, இது பொருந்தாது. அப்ப இதுதான் விடை என்பது இலகுவாக புரிந்துவிட்டது, விரைவாக. இதுல என்ன இந்த பரீட்சையின் நோக்கம் என்னென்றால் விரைவாக விடைக்காலம் ஆற்று.
அப்ப ஏ கண்டுபிடித்து விட்டோம் 20. இதே போல பீன்ற பிரமாணத்தை பார்க்கிறதுக்கு அதுக்கிடமிருந்து பலமாக போகலாமே. நீங்க 3 மாறுபாடுகள் இருக்குது. அப்ப 23 2 கழிக்கப்பட்டால் 21. அப்ப கழித்தல் 21 3 போனால் 18. அப்ப 18 4 போனால் இங்க வர வேண்டியது 14. அப்ப 20 14 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. அந்த குழந்தைகளே, நான் இப்ப உங்களுக்கு இந்த பயிற்சியில விளக்கந்தாரந்த நோக்கம் என்னென்றால் இதை அடிப்படையா வைத்து நீங்க அரச பரீட்சையை எதிர்கொள்வதற்கு. இது நாங்கள் 38வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். 38வது வினா, அட்டவணையில் உள்ள தகவலுக்கேற்ப வெற்றிடத்திற்கு விடை காண்க. இங்க அட்டவணையில முதல் நிலையில மாத நாட்கள் தரப்பட்டிருக்கு, கீழே நாட்கள் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு. அப்ப இதுல உள்ள முதல் தொடர்பை நாங்கள் பார்க்கணும். இந்த தகவல்ல இருக்கின்ற முதல் தொடர்பை, முதல் 2 3வது தொடர்பை காட்டினால் 4வது கண்டுபிடிக்க முடியும். இதற்கும் அப்படித்தான். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? தை மாதத்துல 31 நாட்கள் இருக்கின்றது. அப்ப மாத நாட்கள் எண்ணிக்கை, மொத்த நாட்கள் எண்ணிக்கை 31. மாசி மாதம் 29. அப்ப இது நீர்ப்பரிடம், நெட்டாண்டு. அப்ப இந்த 31ஐயும் 29ஐயும் கூட மொத்தம் 60. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது மேலே உள்ள மாதங்களின் கூட்டுத்தொகை. அப்ப அடுத்ததுல 3 மாதங்களின் கூட்டுத்தொகை 91. அப்ப அதற்கு அடுத்ததுல 4 மாதங்களில் கூட்டுத்தொகை தேவை. எங்களுக்கு இலக்கமா கூட்டுறதுக்கு இந்த செய்யறா 91 இந்த 30 கூட்டலாம். சித்திர மாதம் உள்ள 30 நாட்களை கூட்டினால் 121 என்ற விடை கிடைக்கும். அது 3வது விடை. சரி பிள்ளைகள், இனி 39வது வினாவுக்கு விடை காண முயற்சிப்போம். பொருத்தமான காரண காரிய தொடர்பினை கொண்ட வாக்கியம். காரண காரியம், காரியம் என்றால் செயல், அதற்குரிய காரணம். இப்ப நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த வாக்கியமாக வெளிப்படுத்துகின்ற போது அந்த காரணம் எல்லாவற்றிலும் தெளிவாக வெளிக்காட்டப்படாம இருக்கலாம். இப்ப நாங்க உணவை உண்ணுகின்றோம், இதற்காக பசிக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக. அப்ப நாங்க அந்த உணவு உண்ணுகின்றோம் என்ற வாக்கியத்தில பசிக்காக உணவு உண்ணுகின்றோம் என்று நீட்டி சொல்வது இல்லை. அப்ப காரணம் இல்லாமல் காரியம் கூறப்படுகின்றது. இங்கே சொல்லப்படுது பொருத்தமான காரண காரிய தொடர்பை கொண்ட வாக்கியம் என்று கண்டிக்கப்படுகின்றது. அப்ப காரியம் என்பது செயல், அதற்குரிய காரணம் முதல்ல தரப்பட்டு எப்படி எந்த வாக்கியம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பாருங்கோ, கடந்த 3 தினங்களாக கடும் மழை பெய்தமையால், கடுமழை பெய்திருக்கின்றது, இது காரணமாக அமையலாம். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்ப இதுல காரணத்தை தொடர்ந்து காரியம் புலப்படுகின்றது. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு இது பொருத்தமாக இருக்கின்றது. பொருத்தமான காரண காரிய தொடர்பினை கொண்ட வாக்கியம் இது. காரியம் என்றால் செயல், அதுக்குரிய காரணம். இங்கே என்ன செயல் சொல்லப்படுகின்றது? வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுதான் செயல். இந்த செயலுக்கு என்ன காரணம்? கடும் மழை பெய்தமையால், கடந்த 3 தினங்களாக கடும் மழை பெய்தமையால் அதனால் ஆனபடியால் இது காரணம், இது காரியம். அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. பொருத்தமான காரண காரிய தொடர்பை கொண்ட வாக்கியம் தான் கேட்கப்படுகின்றது. அப்ப 2வது என்ன தவறு என்று பார்ப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பிரார்த்தனைக்கு பின் அதிபர் உரையாற்றுவது வழக்கம். இங்க எது காரியம்? அதிபர் உரையாற்றுவதுதான் காரியம். அப்ப அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லையே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அது இல்லை.
அப்ப காரணம் இங்கே புலப்படவில்லை. இதுக்கு காரணம் இருக்கும், ஆனா புலப்படவில்லை. என்னத்துக்காக ஒரு வெள்ளிக்கிழமை காலை பிரார்த்தனைக்கு பின் அதிபர் உரையாற்றுவது வழக்கம் என்றால், கடந்த வாரத்துல அல்லது எதிர்வரும் வாரத்துல அடுத்த வாரத்துல செய்ய வேண்டிய காரியங்களை இப்பவே ஞாபகம் ஊட்டுவதற்கு, அல்லது கடந்த வாரத்துல நடந்ததை பிள்ளைகளுக்கு அறியப்படுத்துவதற்கு, எதிர்காலத்துல நன்னடத்தைகள் நல்ல முன்னேற்றத்தை காணுவதற்காக கடந்த காலத்தை நாங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நாங்க தவறு விட்டு இருக்கலாம் அல்லது சரியாக சென்று கொண்டிருக்கலாம். அப்ப அதை நாங்க திருப்பி பார்த்தாத்தான் நாங்க எதிர்காலத்துல இன்னும் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இது தவறு. அடுத்தது புத்தி குறைபாடு. தோமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய தாயாரின் தன்னம்பிக்கையினால் இந்த நூற்றாண்டில் மகத்தான விஞ்ஞானியானார். தாயாரின் நம்பிக்கையினால் என்பதை விட அவற்றை உற்சாகத்தினால் அங்க காரியம் தருகின்றத மகத்தான விஞ்ஞானியானார். அதுக்கான காரணம் தாயாரின் தன்னம்பிக்கையினால் என்றது இங்க காரண காரிய தொடர்பாக பொருந்தார். அதை விட முதலாவது கூட பொருத்த நல்லாவதா நீங்க பொருத்தமான காரண காரிய தொடர்பினை கொண்ட வாக்கியம்தான் இங்கே கேட்கப்படுகின்றது. சரி பிள்ளைகள், இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இது 40வது வினா. ஒரு வருடத்தின் முதல் நாளும் நடுநாளும் இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக வரக்கூடிய வருடமும், அதே போல் ஒரு மாதத்தின் முதல் நாளும் நடுநாளும் இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக வரக்கூடிய மாதமும் இவை. இப்ப முதல்ல கேட்கப்படுகின்றது ஒரு வருடத்துல நடுநாள் பெறணும் என்றால் எங்களுக்கு தெரியணும், அந்த நடு என்று ஒரு இலக்கம் எண் பெறணுமாயிருந்தால் அது ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியும், வருடங்கள்ல 2 வருடங்கள் இருக்கின்றது. 365 நாட்களை கொண்டது சாதாரண வருடம், 366 நாட்களை கொண்டது லீப்பாண்டு, நெட்டாண்டு, லீப் வருடம். இப்ப இதுல நடுநாள் வரும் என்றால் இது ஒற்றையன் உள்ளதெல்லாம் நடுநாள் வரும். இதுல நடு நாட்கள் தான் வரும். ஏன் 2ஆல வகுத்தால், இங்க பாருங்க, இதை 2ஆல வகுக்கிறேன், 1, 8, 3. அப்ப மீதி இல்லை. இல்லைன்னா நடுநாள் இல்லைத்தான், ஒற்றையன் இல்லைத்தான். அப்ப இதுல நடுநாட்கள் என்பது 183, 184 என்ற 2 தான் நடுநாட்களாக வரும். அப்ப இங்க ஒரே நடுநாள் வரணும் என்றால் இதுல 365 கொண்ட சாதாரண வருடமாக இருக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு என்ன கேள்வி இங்க, அதாவது ஒரு வருடத்தின் முதல் நாளும் நடுநாளும் இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக. அப்ப முதல் நாள் என்பது 1ஆம் தேதி தை, இறுதி நாள் என்பது 365ஆம் நாள். அப்ப நடுநாள் என்பது இதனை 365 2ஆல வகுக்கும் போது வருகின்ற விடையை பொறுத்து இருக்கின்றது. அப்ப 2 2, 2 போனால் 1, 16 8. அதாவது இதுல மீதி 5ல 2 2 1 மீதி. அப்ப 183 தான் நடுநாளாக இருக்கின்றது. அப்ப இந்த 183ம் இந்த ஜனவரி 1ஆம் திகதியும் டிசம்பர் 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். இது இப்ப இந்த வருடத்தின் திங்கட்கிழமையாக இருந்தால் ஜனவரி 1ஆம் திகதி 183வது நாள் திங்களாக இருக்கும், 365 திங்களாக இருக்கும். அப்ப சாதாரண வருடம் என்று வருகின்ற விடைதான் பொருத்தம். அப்ப முதலாவது விடை பொருத்தமில்லை, 2ஆவதும் பொருந்தும், 2ஆவதும் 3ஆவதும் பொருந்துகின்றது. அப்ப நாங்க அடுத்தது பார்க்கணும். இதை அடுத்தது ஒரு மாதத்தின் முதல் நாளும் நடுநாளும் இறுதி நாளும் ஒரே கிழமை நாளாக வருவது. அப்போ ஒரு மாதத்தில நடுநாள் இறுதி நாள், முதல் நாள் நடுநாள் இறுதி நாள் ஒரே நாளாக அமையணும் என்றால் அந்த மாதத்தில ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். அப்ப மாதங்கள் எங்களுக்கு தெரியும், 28 நாட்கள் கொண்டவை, 29 நாட்கள் கொண்டவை, 30 நாட்கள் கொண்டவை, 31 நாட்கள் கொண்டவை.
அப்ப இதுல இரட்டையன் விடையாக அமைய முடியாது. இந்த ரெண்டும் முடியாது. 28ம் 30ம் முடியாது. அப்ப 29 அல்லது 31 தான் விடையாக அமைய வேண்டும். ஆனால் ஒரே கிழமை நாளாக அமைவது என்றால் ஒன்றோடு கொண்டா 8, 15, 15 22, 29 இந்த ஒரே கிழமை நாளாக நடுவும் முதலும் நடுவும் இறுதியும் பெறவணுமாயிருந்தால் அது 29 நாட்களை கொண்டதாக இருக்க வேண்டும். 31 தான் தாண்டிட்டது. 29 நாட்களை கொண்ட மாதத்தின்தான் முதலாம் திகதியும் 15ஆம் திகதியும் 29ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். 31 நாட்களை கொண்ட மாதத்துல அதே கிழமை நாள் இல்லையே, அதுக்கு தாண்டி வந்து விட்டது. ஆனபடியால் இது லீப் வருட மாசி மாதம் என்பது விடையாகின்றது. அப்ப சாதாரண வருடமும் லீப் வருட மாசி மாதமும் என்பது கேள்விக்கான விடை ஆகும். அன்பு மாணவ செல்வங்களை நேரடியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நான் கற்பித்த விடயங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இதிலே ஒரு பிள்ளைக்கு நான் கற்பிக்க, அதாவது மிக விசனமாக இருக்கின்றது. அந்த பிள்ளை இன்னும் படுக்கையில தான் இருந்து கொண்டிருக்கின்றது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அதாவது படுக்கையில இருந்து கொண்டு கேள்விக்கு விடை சொல்லாதீர்கள். தயவு செய்து அதை கற்பதை விட நீங்க படுக்கிறதே நல்ல காரியமாக இருக்கு, நித்திரையை செய்கிறது. சரி.